தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுவும் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து மிக முக்கியமான அப்டேட் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். மேலும் வந்து ஒரு 2 நாட்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாளைக்கு வரைக்கும், அதாவது 9ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 நாளைக்கு சாயந்தரம் 5 மணியோட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இதுக்கு இடையில வந்து நீங்கள் யாரெல்லாம் இன்னுமே அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க, அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ டிலே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ரஷ்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா எரர் வந்துன்னு சொன்னால் அப்புறம் அப்ளிகேஷன் டேட் நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இது மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே சரி, ஒரு குறிப்பிட்ட டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் நிறைய மாணவர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது தான். ஸோ இதுலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய மாணவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதற்காக தான் இப்போ நம்ம டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி மேலும் ஒரு 2 நாட்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நாளைக்கு, அதாவது 9ஆம் தேதி ஆகஸ்டோட கம்ப்ளீட் ஆகுது. அதே போல தான் புதுச்சேரி சென்டாக்ல இருக்கிற அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. புதுச்சேரி சென்டாக்ல இவங்களுக்கும் வந்து இன்னைக்கு லாஸ்ட் டேட், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்ன இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அவங்களும் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணான்னா திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஃபைனல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இன்னும் யாரெல்லாம் மேபி அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் செய்த தவறுகள் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அடுத்து வரப்போகிற வீடியோவில் கூட நான் அதை தான் சொல்ல போகிறேன். அப்ளிகேஷனில் ஏற்பட தவறுகள் கூட அவங்க கொடுக்குற அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது மெயிலில் கொடுத்தோ, மெயிலில் வந்து எழுதியோ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் அவங்க பண்ணிக்க முடியும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி கரெக்ஷனில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்படாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். இப்போதைக்கு அப்ளிகேஷன் டேட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.